உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நீ முதல் நாள் டியூட்டி போயிட்டு வந்திருக்கேன்னு நான் ஸ்வீட் பண்ணேனா, அத நான் எதிர் வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா நீ ஏமா போற? நானே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி, ஓகே. அம்மா இந்தா புடி, சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துரு. சரி, எனக்கும் இருக்குல்ல, நிறைய இருக்கு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். துர்கா, வாங்க வாங்க. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். வாங்க வாங்க வாங்க. நீங்க உள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா? நீங்க என்ன தெரியாத ஆளா? எதிர்த்த வீட்ல தானே இருக்கீங்க. எதிர் வீட்ல இருந்தாலும் அப்படி வர்றது நாகரிகம் இல்லல்ல. வணக்கம்மா. வாமா. ஆமா, என்ன கையில? இது பாத்தீங்களா பாத்தீங்களா, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். அம்மா, என்னது இது? அம்மா ஸ்வீட் செஞ்சாங்க, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ, லட்டு என்னோட ஃபேவரட். தேங்க் யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? கேளுங்க. அந்த போட்டோல இருக்கிறவங்க வயசுல ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்க? எதுவும் உடம்பு முடியலையா? ஆஹா, தப்பான விஷயத்த கேட்டோம் போல இருக்கே. அம்மன் சாமி, மாயா பாட்டி சூர்யா டாடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ஒரு சித்திய கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. அவங்க நினைக்கிறது நடக்க கூடாது சாமி. எனக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா டாடிக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு அம்மா வேணும். உன்கிட்ட கேட்டா கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா. அதனால மிஸ்ஸுக்கு கூட தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். நான் கேட்டதை நீ கொடு சாமி. பாப்பா, தனியாவா வந்தீங்க? ஆமா. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? அது எனக்கு அம்மா இல்ல, அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க. அதனால எனக்கு பிடிச்ச அம்மா வேணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா கண்ணை மூடி வேண்டிக்கோங்க. அப்பதான் சாமி நீங்க கேட்டத கொடுக்கும். உனக்கு பிடிச்ச அம்மாவையும் கண்ணுல காட்டும். அப்ப நான் கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா எனக்கு பிடிச்ச அம்மாவை சாமி காட்டுமா? அம்மா வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்கடா செல்லம். உனக்கு பிடிச்ச அம்மா வருவாங்க. அப்ப சரி, நான் கண்ணை மூடி வேண்டிக்கிறேன். சரிம்மா, கண்ணை மூடி வேண்டிக்க. சாமி, எனக்கு பிடிச்ச மாதிரி, சூர்யா டாடிக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு அம்மா வேணும். என் அம்மாவை காட்டு சாமி. வாங்கம்மா, கொடுங்க. சாமி எனக்கு பிடிச்ச அம்மாவை எனக்கு காட்டிருச்சு.
பார்வதி பாட்டி ஆசினி உங்க 2 பேத்துக்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என் கூட வாங்க வாங்க வாங்க. என்னவா இருக்கும்? உட்காருங்க. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் தேவிமா? அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டடீஸ்ல இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டு வாங்கியிருக்க போல. இல்ல. இல்லையா? இல்லையா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? பாட்டி நீங்க சொல்லுங்க. நீ ஏன் சொல்ற செல்லம்? சொல்ல. நான் இன்னைக்கு புது அம்மாவை பார்த்தேன். புது அம்மாவை பாத்தியா? என்னமா சொல்ற? கோவில்ல காட் கிட்ட ப்ரே பண்ணா கேட்டது கிடைக்கும்னு என் ஃப்ரெண்டு நைனி சொன்னா. அதனால நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட அம்மா வேணும்னு வேண்டிக்கிட்டேன். சாமி என் புது அம்மாவை காட்டுச்சு. ஆனா நான் அந்த அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, காணாம போன என் புது அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு 2 பேரே எனக்கு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா, தேவிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படிதான் நானும் நினைக்கிறேமா. என்ன சிஸ்டர், தேவி புது அம்மாவை பார்த்தேன்னு ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்காள சிஸ்டர். எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. உண்மையாவே அவ அம்மா மாதிரி யாரையாவது பார்த்தாளா இல்ல இவ பொய் சொல்றாளான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சிஸ்டர், இத நாம விளையாட்டை எடுத்துக்க கூடாது சிஸ்டர். ஏன்னா இது குழந்தை இல்ல, மறுஜன்மம் எடுத்து வந்திருக்கிற தேவின்னு நீங்க தானே சொன்னீங்க சிஸ்டர். அதனால நாம அலர்ட்டா இருக்கணும். ஏற்கனவே நாம மாரியால பட்ட கஷ்டம் போதும். இனி அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி வந்தா நாம அவ்வளவுதான். அதனால ஏதாவது பேசி சூர்யா மாப்பிள்ளையோட மனச மாத்தி நமக்கு ஃபேவரான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் சிஸ்டர் நமக்கு நல்லது. ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சு கட்டி வைக்க சிஸ்டர். நீ சொல்றது கரெக்ட் தான். ஹாசினி பார்வதி, என்ன 2 பேரும் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? காணாம போன புது அம்மாவை கண்டுபிடிக்க ஒரு வழி சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு ஐடியாவும் தெரியலடா செல்லம். நீ போயிட்டு உங்க மாரியம்மா கிட்ட போய் கேக்குறியா? நான் இப்பவே போய் என் மாரியம்மா கிட்ட கேக்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.